மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெடிசன் ராப்பர் யூஸ் பண்ணி ஒரு டிஐவே தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐவேயாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராப்பர் யூஸ் பண்ணி நம்ம கூகுளி ஐஸ் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராப்பர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கூகுளி ஐஸ் வந்துட்டு நான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் 4 வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த அலுமினியம் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, தூக்கிட்டு இருக்கிறது மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிரித்து விட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு தூக்கி இருக்கோ, அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ்லாம் வந்துட்டு அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதாவது பெண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட அது வந்து சரியாயிடும். அதுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நமக்கு ஐஸ் வைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பை வந்து கலர் பண்ணி வச்சுக்க போகிறேன். சப்போஸ் அது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிளாக் கலர் ஃபோம் ஷீட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ரவுண்டாக போட்டு கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி அதை தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ஃபோம் ஷீட் கூட எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், துவரம் பருப்பை வந்துட்டு நான் கலர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதையுமே வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஏதாவது ஒரு பேப்பர். நார்மல் பேப்பர் இருந்தாலே போதும், A4 ஷீட்டாக இருந்தாலும் ஓகே தான். இப்போது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கூகுளி ஐஸ் வந்துட்டு மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெடிசன் ராப்பர் வந்து எடுத்துக்கோங்க. தென் அதில் நார்மல் ஃபெவிகாலோ இல்லை க்ளூவோ எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த அவுட் சைட் போர்ஷனில் மட்டும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. தென் உங்களோட கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பருப்பு வந்துட்டு உள்ளே போட போகிறோம் இல்லைங்களா, அந்த ஐபால்ஸ் மாதிரி இருக்கிறது வந்துட்டு நம்ம உள்ளே போட போகிறோம் இல்லைங்களா, அது வந்து கம்மில் பட்டுச்சு அப்படின்னா உள்ளே போய் வந்துட்டு சிக்கிக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் மாதிரி வந்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடாது. ஸோ அதனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட கம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஐஸும் போட்டாச்சு. 2ல் வந்துட்டு ஃபோம் ஷீட் போட்டிருக்கேன், 2ல் வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லா ஐபால்ஸுமே வந்துட்டு ஆடுதா அப்படின்றத செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷமாவது நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உடனே கட் பண்ணினோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்துட்டு அப்படியே உறிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ தனித்தனியாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்புக்கு கூகுளி ஐஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது தனியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கூகுளி ஐஸை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதனால் உடனே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஓகேவா? நிறைய குட்டீஸ் வந்துட்டு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹாய் சொல்கிறேன். நிறைய கமெண்ட்ஸுமே வந்துட்டு படிக்க வேண்டியிருக்கு, ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வாசிக்கிறேன், ஓகேங்களா? யாரும் கோச்சிக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம கடையில் வாங்குகிற கூகுளி ஐஸ் மாதிரியே ஒரு குட்டி கூகுளி ஐஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே மொத்தம் 3யுமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ 4 ஐஸுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபோம் ஷீட் எதில் வச்சுருக்கோம் அண்ட் துவரம்பருப்பு எதில் வச்சுருக்கோம் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.